இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? அவர் என்ன சொன்னார்? ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். அவர் திட்டத்தை அறிவிச்சு ஒரு பேர் வைப்பார். பேர் வைக்கிறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். அவ்வளவு பேர் வச்சிருக்காரு. ஏதாவது பேர் ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவார்கள். அதற்கு அம்மாவின் கட்சியை சேர்ந்தவர்கள் சரியான முயற்சியை செய்வார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அவர்கள் துரோகத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஊர் ஊராக தெரிவதை பார்த்தால் இதற்கு வழியே இல்லை. அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம். ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை. அதனால் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம். இதில் நான் எப்படின்னாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய கருத்துக்களை தொண்டர்கள் கருத்து பிரதிபலிக்க போகிறோம், அவ்வளோதான். நான் யாரையும் கூப்பிட நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன், யாரையும் வான்னு கூட சொல்ல. இல்லை வந்தாங்க, ஒரு 10-500 பேர் வந்தாங்க. அது அவங்களா பாண்டினிஸாக வருது. எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் திமுகவில் வேண்டான்னு சொல்கிற கட்சி அல்ல, வரவேற்பு கொடுக்குற கட்சி தான். ஆனால் அதுக்காக இன்னொரு கட்சியில் ஒரு தொல்லை பண்ணி அவங்கள மனசங்கடப்படுத்தி அவங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி செய்கிற கட்சி திமுக அல்ல. முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல. 10ஆம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக, நிர்வாகக்குழு நிர்வாகக்குழு ஒரு மனதாக எதுவும் இல்லை. ஐயா 10 நாள் ஏதோ கெடுதி ஐயா 10 நாள் ஏதோ கெடுதி கழுதை எங்கே காணோன்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாமல் போச்சு. நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு. இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. கழுதைன்னா ஒரு இழிபிறப்பு மாதிரி இருக்குது. கழுதையிலே அழிஞ்சிருச்சு, வண்ணத்து பூச்சி அழிஞ்சிருச்சு, சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு. நம்ம எந்த அழிவையும் கவலைப்படலை. சக மனித சாவியை சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம். நாய்களை முற்றில் முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெருகும், அப்போ பிளேக் நோய் வரும். இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும்.